ரெடி வணக்கம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல் 27வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போரில் மிக முக்கிய ஒரு கட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்பது அமெரிக்காவின் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலான விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது 2வது முறையாக ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் என்பது ஒரு சாதாரண போர்க்கப்பல் அல்ல. உலக நாடுகளை, குறிப்பாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கூட அந்த போர்க்கப்பலை கண்டு அஞ்சக்கூடிய அளவுக்கான மிகவும் வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய ஒரு சிறந்த போர்க்கப்பலாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய சுமார் 1100 அடி நீளம் கொண்ட நிமிட்ஸ் வகை விமானம் தாங்கி கப்பலாக இருக்கின்றது. இது 90க்கும் மேற்பட்ட விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு திறன் கொண்டது. மிக முக்கியமாக ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 25 ஆண்டுகள் வரை இயங்கக்கூடிய திறன் கொண்டதாக 1,00,000 டன்கள் எடை கொண்ட இந்த கப்பல் ஒரு மிதக்கும் விமான நிலையம் போன்று செயல்பட்டு வருகிறது. போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மணிக்கு 30 கடல் மைல்களுக்கு அதிகமான வேகத்தில் பயணிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அமெரிக்காவின் ராட்சத விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். 2வது முறையாக தாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்காக ஓமன் கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த கப்பலை ஈரானுடைய புரட்சி காவல் படை IRGC என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் புரட்சி காவல் படை ஏவுகணை மூலமாக தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது போர் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடற்கரையில் இருந்து கடலை நோக்கி ஏவப்பட்ட குவாடர் ரக கடலோர குரூஸ் ஏவுகணைகளை வீசி இந்த கப்பலை தாக்கியிருப்பதாக ஈரான் தெரிவிக்கிறார்கள். போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா 5 நாட்கள் போர் நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கடற்கரையில் இருந்து கடலை நோக்கி ஏவப்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி தொடர்பான காட்சியும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈரான் தரப்பில் கூறும்போது USS ஆப்ரஹாம் லிங்கன் தொடர்ச்சியான ஈரான் கண்காணிப்பில் இருப்பதாக ஈரானினுடைய கடற்படை தளபதி தெரிவித்திருக்கிறார். அதோடு அந்த விமானம் தாங்கி கப்பல் ஈரானுடைய ஏவுகணை அமைப்பின் எல்லைக்குள் வரக்கூடிய நிமிடத்திலே அது குறிவைக்கப்படும். ஈரான் ஒரு கட்டுப்பாட்டு கோடு வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாட்டு கோட்டுக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டு கோட்டை அமெரிக்காவின் போர்க்கப்பல் கடக்கக்கூடிய சமயத்தில் அதன் மீது அடுத்த நிமிடமே தாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலால் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்கா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டதாகவும் ஈரானி ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வமான அமெரிக்க தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு முழு தகவல் இல்லை என்றாலும் கூட ஈரான் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஈரானுடைய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஷாராம் இரானியும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் அந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக ஈரானுடைய கடற்படை தளபதி ஷாராம் இரானி தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், சமீபத்தில் ஈரானுடைய IRIS டெனா என்ற போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பழிவாங்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக, குறிப்பாக பாரசீக வளைகுடா பகுதியில் தங்கள் நாட்டின் இறையாண்மை நிலைநாட்டவும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏற்கனவே கூறியது போல 2வது முறையாக இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போர் தொடங்கி 2வது நாள் மார்ச் 1ஆம் தேதி என்று அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக ஈரான் தாக்கினார்கள். அப்போது இந்த தாக்குதல் காரணமாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய நிலைக்கு இந்த போர்க்கப்பல் அமெரிக்கா தள்ளப்பட்டது. அதை தொடர்ந்து 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் 5 நாட்கள் போர் நிறுத்தம் அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் கூட மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் மீது மிக தீவிர தாக்குதல், ஈரான் மட்டுமில்லாமல் லெபனான் மீது மிக தீவிரமான தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரான் அதற்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போர்
போரை முடிவுக்கு கொண்டுவதற்காக மத்தியஸ்தம் செய்வதற்காக கத்தார், துருக்கி, ஓமன், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஈடுபட்டு வருகின்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 48 நாட்கள் கெடு விதித்து அந்த 48 நாட்கள் கெடு விதித்து இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென்று 5 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போரை முடிவுக்கு கொண்டுவதற்கான நகர்வுகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழ்நிலையில் உலகின் மிகப்பெரிய ராட்சத விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆபிரகாம் போர்க்கப்பல் மீது ஈரான் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 2வது முறையாக தாக்கப்பட்ட இந்த நிகழ்வு என்பது இந்த போரில் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது.